place of the sequence, scenes, location. Sardar is the biggest. ஃபீலே சரியில்லை, நல்லா இல்லை, என்ன பண்ணலாம், ஷார்ட்டை மாற்றிடலாமா அப்படின்னு வந்தார். என்ன என்ன ஜார்ஜ், என்ன ஷார்ட்டு சார், இப்படி வரணும், பட்டு இரு நான் வரேன் அப்படின்ட்டு மேக்கப் போட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அது ஆக்சுவலாக வி கேன் ஷூட் ஒன்லி ஃபார் 6 hours அது போட்டு. இப்போ நிறைய இதில் 12 hours 16 hours நம்ம வந்து கேமரா சைடில் இது இருக்கணும். அவர் வந்து அது ஓகே, கேமரா சைடில் கரெக்டாக, நான் ஆனால் ஆக்டிங்காகவும் கரெக்டாக பண்ணாதானே அது வரும். உள்ளே எடுத்துப்பாரு, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, ஜார்ஜ் இப்படி பண்ணலாமா, இதுதான் பிளான், இப்படி தான் பண்ணணுன்னா அந்த விஷன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவோம். உங்களோட இதுல இப்ப நான் இன்னும் சேலஞ்சிங்கா பார்க்கறது சர்தார் 2. ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி வந்து அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ இட் வாஸ் லைக் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள் மாதிரி ஒண்ணுல வந்து ஒரு தம்பி இட் வாஸ் லைக் பேங்கரா இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன பிரீமியர் போட்டு காமிச்சாலும் நான் சத்தியம்ல பாக்குறேன். இட் வாஸ் லைக் வெரி பேங், அப்படி ஒரு மாதிரி செம்மையா இருந்தது. How hard it was like working in this Sardar 2? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லொகேஷனா Sardar 2 is the biggest film I've done. In place of the sequences, the scenes, location, sets, action. இதுதான் வந்து சர்தார் இஸ் தி பிக்கஸ்ட். அரௌண்ட் 8 sets இருக்கு. ஃபுல் ஆக்ஷன், ஸ்டார்டிங்லேருந்து சேஸ் டு எண்ட் வரைக்குமே ஆக்ஷன். தட் இஸ் அ பிக்கெஸ்ட் ஃபிலிம். அரௌண்ட் 15 months கிட்ட போச்சு. ஐ மீன் ப்ரெப்ல இருந்து சொல்கிறேன். ஓகே. ஷூட் ஸ்டார்டட் இன் அக்டோபர். ஷூட் சீக்கிரம் முடிச்சிட்டோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப் வரைக்கும் மேஜர் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சில் ஒரு 10 days அண்ட் மேல ஒரு 6 days 7 days அதோட ஷூட் ஓவர். அப்புறம் பேட்ச் ஒர்க் 2 days தான். பட் செட் பீசஸ்க்கு பிளானிங் வந்து மேலேருந்தே ஆரம்பிச்சுது. மேலேருந்து ஸ்டார்டட் ரெக்கி டிஸ்கஷன்ஸ், இது இப்படி கண்ட்ரிஸ் வி டிடன்ட் கோ எனிவேர். ஓகே, இந்தியாவில் தான். ஏன்னா வந்து நிறைய லொக்கேஷன் பார்த்தோம் அவுட் சைட் இந்தியா. பட் அங்கே வந்து நாங்கள் ஷூட் கொஞ்சம் டிலே ஆனதுனால அங்கே வந்து ஸ்னோ, ரெயின் அண்ட் ஸ்னோ, மெயின்லி கசகிஸ்தான். ஸோ அந்த டைமில் போக முடியல எங்களால். ஸோ வி சேஞ்ச் மெனி திங்ஸ். இந்தியாவில் தான் ஷூட் பண்ணோம், சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். தாய்லாந்து மட்டும் போனோம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்க்காக. தாய்லாண்டில் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஓல்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தாய்லாண்ட்லேயே, அந்த ஓல்டு ஏர்போர்ட்ஸு, ஓல்டு ட்ரெயின், இதெல்லாம் ஒரு கேப்சர் பண்ணது அது இருந்தது. ஹோப்ஃபுல்லி த எடிட் போஸ்ட் அண்ட் சிஜி ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். soon it should release. ஏன்னா பிகர் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு பெரிய இந்த ஃப்ளைட்டுக்குள்ள நீ சீக்வன்சஸ் அதர் பெரிய இது. ஸோ அகெயின் இன்ட்ரோல் பிளாக் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பேங்கர் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த பிக் ஃபிலிம். அதான் சொல்கிறேன்ல, மை பிக்கஸ்ட் ஃபிலிம் மை இது. ஓகே, வித் கார்த்தி சார். ஏன்னா அவருடைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் லவ்வரா பண்ணியிருக்கிறாரு, ஆக்ஷனா பண்ணியிருக்கிறாரு, காப், லைக் எல்லா ரோலுமே அவருக்கு வந்து பெர்ஃபெக்டா உட்காருது. அதுவும் சர்தார் 1 இம்பாக்ட் வந்து இன்னும் இருக்கு. கார்த்தி சார் எப்படி ஒர்க் பண்றது? கார்த்தி சார் வந்து இட்ஸ் லைக் அவர் அங்கே வந்து ஃபுல்லி சப்மர்ஜ் வித் த ஸ்கிரிப்ட். ஃபுல்லாக உள்ளே எடுத்துப்பார். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, ஜார்ஜ் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த சீக்வன்ஸ் இது ஓகேயா. இஸ் வெரி வெல் வர்ஸ்ட் வித் எவ்ரி திங். அவருக்கு ஃபில்ம் மேக்கிங் ஃபுல்லாகவே தெரியும். ஆமாம், இப்போ டைரக்ஷன் படிச்சிருக்காரு. ஸோ எவ்ரி தெரிஞ்சனால யூ கான்ட் ஈஸிலி ட்ரை இட் கன்வின்ஸ் ஹிம். அது இருக்கணும். அதே மாதிரி நம்ம இதுதான் பிளான், இப்படி தான் பண்ணணுன்னா அந்த விஷனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். பயங்கர சப்போர்ட் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு, எதுக்காக இது ஒர்க் பண்ணுறோன்னு ஹீ நோஸ்னா அது. ஆனால் அவர் அந்த சர்தார் கேரக்டருக்கெல்லாம் மேக்கப் போட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அது ஆக்சுவலாக வி கேன் ஷூட் ஒன்லி ஃபார் 6 hours அது போட்டு. பட் நிறைய இதில் 12 hours 16 hours அப்படியே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வெரி 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 டெடிக்கேட்டட். இது ஃபிலிமுக்காக வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறது. ஈவன்
ஃபார் வாவாதியர் ஆல்சோ அந்த ஸ்டைலில் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இது இது ஓகேயா, இது ஓகேயா, நம்ம வேற ஏதாச்சும் நம்ம வந்து கேமரா சைடில் இது இருக்குன்னுவோம். அவர் வந்து அது ஓகே கேமரா சைடில் கரெக்டரா, நான் ஆனால் ஆக்டிங்காகவும் கரெக்டாக பண்ணாதானே அது வரும். ஐ திங்க் லுக்ஸுக்கு நிறைய ஆமாம் ஆமாம் மெனக்கெட்டிருக்காங்க. பண்ணி இது பண்ணோம் அது பண்ணோன்ட்டு ரொம்ப அது நிறைய ரெஃபரன்ஸ் எடுப்பார், அப்டேட்டடாக இருப்பார். ஐ திங்க் அவரே நிறைய எனக்கு ஆமா. பூர்ணிமா சமர் சொன்னாங்க அந்த லுக்ஸ்ல அவர் நிறைய ஆமாம்மா அவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ட்ரெண்டில் போகிறதோ அப்டேட்டில் இருப்பார். இந்த லுக்குக்கு எப்படி இருக்கலாம், இப்போ சர்தார் 2ல வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அவரோட சர்தார் 1ல இருக்கிறதோட ஃப்ளாஷ்பேக்கு அது ஒரு ப்ரீக்வல் ஒன்று இருக்கும். ஸோ அதில் என்ன மாதிரி அந்த டைமில் என்ன லுக் வச்சுக்கலாம், பேண்ட்ஸ்லாம் எப்படி போடலாம், ஸோ அது எல்லாமே அவர் ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பண்ணிடுவார். நம்ம வந்து அவரை ஷூட் பண்ணிட்டா போதும், அவர் எல்லாமே ரெடியாகி வந்துடுவார். இப்படி ஐடியாஸ் முதற்கொண்டு இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த சீக்வன்ஸ் இப்படி இருக்குது. ஸோ வெல் வர்ஸ்ட், ஆக்சுவலி வெரி வெரி சேலஞ்சிங். அண்ட் அது வந்தாவே வந்து ஓகே சூப்பர் இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம். நம்ம மானிட்டர் பார்க்கும்போது ஒன்று பார்ப்போம், நம்ம ஐடியை வச்சோ ஒன்றும் பார்த்தா என்னடா இந்த ஷார்ட்டில் இது ஃபீலிங்கே இல்லை, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஒரு வேளை ஷார்ட் சரியில்லையான்னு நினச்சிப்போம். ஆனால் அது அவருக்கு நடந்து வரும்போது அதில் அவர் ஃப்ரேமில் வரும்போது அந்த ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ், அது டைனமிக் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்தாரில் ஒரு ஓல்டு கெட்டப் போட்டு பல்லு கண்ணாடிலாம் வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரு டைப்ரைட்டர் எடுத்துகிட்டு வருவார்ல, அது ரொம்ப நேரமாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து பல்லுலாம் வைக்கணும். ஸோ அதுக்கு டைம் எடுத்துன்னு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். அது ஃபர்ஸ்ட் ஐடி தான் ஒருத்தர் வந்து வாக் பண்ணிட்டு வந்தார். ஏதோ ஃபீல்லே சரியில்லை, நல்லா இல்லை, என்ன பண்ணலாம், ஷார்ட்டை மாற்றிடலாமா அப்படிலாம் வந்தார். என்ன என்ன ஜார்ஜ் என்ன ஷார்ட்டு சார் இப்படி வரணும், பட்டு நீங்கள் மானிட்டர் பாருங்கள் எடுத்துருக்கோம், எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, இரு நான் வரேன் அப்படின்ட்டு வெளிலேருந்து வாக் பண்ணிட்டு வரும்போது அது அப்படி இருந்தது, அது ஷார்ட்டாகவே. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து முதற்கொண்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி நிறையா, தேங்க் காட் நான் வந்து 3 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் மூணுமே அவருக்குமே ரொம்ப சேலஞ்சிங்கான. ஆமாம் ஆமாம். ஹோப்ஃபுல்லி சர்தார் வெயிட்டிங் அந்த படத்துக்கு மேக் இட் பிக், லெட்ஸ் see. பெருசா அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் we are so happy நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஃபைனல் क्वेश्चन, இப்போ you are more than a decade இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ஃபிலிம்லயும் இருந்திருக்கீங்க, டிஜிட்டல்லயும் இருக்கீங்க. ரைட் நவ there are many cinematographers are coming, ஒரு ஆஸ்பைரிங்கா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து அந்த ரொம்ப சினிமாட்டோகிராஃபி பேக்ரவுண்டே இல்லாம செல்ஃப் தாட் சினிமாட்டோகிராஃபர்ஸா இருக்காங்க. லைக் who you watch, லைக் இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு ஏதாவது இருக்குங்க சிம்பிளா இப்போ recent times? Like young, anyone upcoming, maybe they could have done 2-3 films. yeah. See, Niket is doing very good. Surari Potrula, Niket is there, Viddu is there, Vijay Karthik is there. Vijay Karthik is college junior. Okay. Vijay Karthik is doing very well. Dinesh Purushothaman is there. தினேஷ் கிருஷ்ணன் இஸ் ஆக்சுவலி அவர் சூப்பர் சினிமாட்டோகிராஃபர். அது கரெக்டான இன்னும் ஃபிலிம்ஸ் அமைஞ்சதுன்னா இது வெரி பொட்டென்ஷியல் கை. ஸோ நிறைய பேர் வராங்க. ஸோ இப்போ நவ் பீப்புள் ஹவ் அப்கிரேடட் நோ. ஸோ அதனால ஐ திங்க் திஸ் டிஜிட்டலைசேஷன் வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது இருக்கு. பட் அது இருந்தாலுமே இஃப் யூ டோன்ட் டூ நல்லா வராது. நீங்கள் கரெக்டாக அதை பண்ணலன்னா எக்ஸிக்யூஷன் லைட்டிங் அது கரெக்டாக பண்ணலன்னா இட் வில் பி அ நார்மல் இது. ஸோ ஃப்ரேமிங்லேருந்து லைட்டிங்லேருந்து அது பண்ணும்போது அது கரெக்டாக வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மை சஜஷன் இஸ் அட்லீஸ்ட் டிஜிட்டல் இஸ் தேர், பட் லேர்ன் தட் பேசிக்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் எவ்ரி திங். அதுக்கப்புறம் யூ கம் அண்ட் ட்ரை. ஸோ ஏன்னா டிஜிட்டலில் ஷூட் பண்ணுறது ஈஸி, அதே டைமில் கஷ்டம், ரெண்டுமே இருக்கு அதில். ஸோ முன்னாடிலாம் ஃபிலிமுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு, இது டிஜிட்டல் பண்ணும்போது த சென்சர் வில் பிக் அப் த லைட்ஸ் வெரி ஈஸிலி. ஸோ யூ ஹேவ் டு கான்ட்ராஸ்ட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது நிறைய பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ எலாபரேட்டடாக வந்துருச்சு. ஸோ அங்கேயே ஸோ பீப்புள் ஆர் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் தட். ஸோ அதனால இட் இஸ் கம்மிங் அப் வெரி குட். ஸோ அது வந்து மை சஜஷன் இஸ் லேர்ன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், யூ வில்
how to ஹேண்டில் பீப்புள். ஈஸியாக உங்களுக்கு வந்து சுற்றி என்ன நடக்குது, அதை என்ன பண்ணேன்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமே நம்மளால பெருசாக ஹேண்டில், அப்போ தான் நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணிட்டா தென் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். ஹேட் a great conversation. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாஸ் சூப்பர் சண்டே